பட் சில விஷயங்கள்ல கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. அத கேட்டு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். ம். எஸ். சொல்லுங்க. சம்மந்தி, அ பிசினஸ் பண்ணணுங்கிறது பாக்யாவோட லைஃப் லாங் ஆசை. அது ஒரு கனவு மாதிரி. ம். ஓகே. அவ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஹோட்டல் பிசினஸையே ஆரம்பிச்சா. ஆனா இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்ச 1 1/2 வருஷத்திலேயே இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டா. ஓகே. பாவம் பாக்யலட்சுமி. அ புது ரெஸ்டாரண்ட் அவ கைய விட்டு போனத அவளால தாங்க முடியல. நாங்க தான் வீட்ல அ சரி, அதான் இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்கே, அத பாத்துக்கன்னு நாங்க எல்லாரும் ஆறுதல் சொல்லி அமைதிப்படுத்திருக்கோம். அவங்க ரெஸ்டாரண்ட்ட பறிக்கணும்னு நான் எப்பவும் நினைக்கல. ஜஸ்ட் பேர் மட்டும் தான் நான் மாத்தணும்னு நினைச்சேன். இல்ல சம்பந்தி, நான் அத பத்தி இப்போ பேச இங்க வரல. பாக்யாவோட முதல் ரெஸ்டாரண்ட்ட அத கூட நீங்க விலைக்கு வாங்கிட்டதா கேள்விப்பட்டு அத பத்தி கேட்க தான் வந்தேன். எனக்கு புரியல. இல்ல, அ பாக்யா இந்த ரெஸ்டாரண்ட்ட அ வாடகைக்கு தான் எடுத்திருக்கா. ஆ. அந்த இடத்தோட ஓனர் அத வித்துட்டதா சொல்லி பாக்யாவ அவசர அவசரமா காலி பண்ண வச்சுட்டாரு. ஆனா அத இப்போ நீங்க தான் வாங்கியிருக்கிறதா பாக்யா சொன்னா. நானா? ஒரு நிமிஷம் இருங்க. ஆ, ஹலோ. நம்ம ஏதாவது புது ரெஸ்டாரண்ட் டீலிங்க முடிச்சோமா? ஓஹோ! ஆ, ஓகே, 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 ஓகே. எனக்கு தெரியாம கூட எந்த ரெஸ்டாரண்ட் டீலிங்கும் புதுசா முடிக்கல. கடைசியா வாங்குனது சம்மந்தி அம்மாவோட 2வது ரெஸ்டாரண்ட் தான். அத வாங்குனதுன்னு சொல்ல முடியாது. கிஃப்ட்டா வந்தது. இல்ல சம்பந்தி, அ முதல் ரெஸ்டாரண்ட்ட நீங்க தான் வாங்கினதா பாக்யா சொன்னாளே. சம்மந்தி அம்மாவோட ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அத எப்படி நான் வாங்க முடியும்? இல்ல, அ அ அந்த ரெஸ்டாரண்ட் முன்னாடி உங்கள வச்சு பார்த்ததா அ பாக்யா சொன்னாளே. அ, சம்மந்தி அம்மாவே சொன்னாங்களா? அ ஆமா, அ சொன்னா. நான் அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பத்தி ஏன் அவங்க இல்லாததும் பொல்லாததும் சொல்றாங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. இப்போ சம்பந்தி, நீங்க அந்த ரெஸ்டாரண்ட்ட வாங்கலையா? அப்போ இன்னும் நீங்க நம்பலையா? நான் வாங்கல சம்மந்தி. எனக்கு அதுக்கான தேவை எதுவுமே இல்ல. சம்மந்தி அம்மா தான் ஏதோ தப்பா புரிஞ்சிருக்காங்க. நடக்காத ஒண்ண நடந்ததா சொல்றாங்க. இது ஒரு பக்கம் வேடிக்கையாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் வினோதமாவும் இருக்கு. ஆ? என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியுது. இல்ல, இல்ல சம்பந்தி. ச்சே, அப்படிலாம் இல்ல. எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்காக இத்தனை கட்டுக்கதை சொல்லணுங்கிற அவசியமே ஐயோ! இல்ல. அ, நீங்க அவங்க கிட்ட பேசி பாருங்க. சரி. நான் 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 பேசுறேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஆ, நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? ஆ கேளுங்க. நினைக்க மாட்டேன். கேளுங்க. உங்களுக்கும் சம்மந்தி அம்மாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நீங்க இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணீங்க. அந்த மேரேஜும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இத்தனை நடந்த பிறகும் உங்க மனைவி மேல பாசம் குறையவே இல்ல. பாருங்க. அவங்க மேல இன்னும் அக்கறையாவே இருக்கீங்க. அவங்களுக்காக நியாயம் கேட்க வந்திருக்கீங்க. ம். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆ, நான் தப்பா எதுவும் பேசலையே? ஆ? அ இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, நான் வரேன். ஆ, சம்மந்தி அம்மா இமேஜின் பண்ற மாதிரி எதுவுமே நடக்கல. ஆ ஏக்கா, நெசமாவே இனியாவோட மாமனார் தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்காரா? ஆமா செல்வி, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? அவருக்கு தான் ஊரெல்லாம் சொத்து கிடக்குதே, அதெல்லாம் பத்தாதா? உன்கிட்ட வேற அடிச்சு புடுங்கணுமா அவரு? அவர் இவ்வளவு மோசமானவரா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல செல்வி. நீ ஆரம்பத்திலேயே சொன்ன, யாருமே உன் பேச்ச கேட்கல, என்ன செய்யறது? நானுமே கூட நீ தேவையில்லாம யோசிக்கிறியோன்னு சொன்னேன். அவர் மாத்தி மாத்தி பேசுறாரு. என்கிட்ட ஒன்னு சொல்றாரு, வீட்ல இருக்கிறவங்க கிட்ட இன்னொன்னு சொல்றாரு. அவர் 1000 சொல்லட்டும்க்கா, வீட்டில் இருக்கவங்க உன்னைய நம்பணும்ல. இன்னுமே அவர் பக்கம் பேசுனாங்கன்னா தப்பு தானே? அவர் திருட்டு வேலை பார்க்குறாருன்னு உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, எழில் தம்பிக்கும் தெரியுது. உன் மாமியாருக்கு கோபிசாருக்கும் செல்வி தம்பிக்கு மட்டும் புரியலையாக்கும். அது மட்டும் எப்படி?
நான் என்ன சொன்னாலும் இனியா வாழ்க்கையை கெடுத்துறாதன்னு என் வாயை அடைச்சிடுறாங்க. ஆனா எனக்கு இனியா மாமனார் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அந்த வீட்ல இனியா வாழறத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இனியா மாப்பிள்ள நல்ல மாதிரி தானே இருக்காரு. அவரு நல்ல மாதிரி தான் இருக்காரு, நல்லா பேசுறாரு, இனியாவை நல்லாவும் பாத்துக்கிறாரு. ம். ஆனா இவரு அப்படியே இருக்க விடுவாரான்னு தெரியலையே. என்னவோ பெரிய வலையில சிக்கிக்கிட்ட மாதிரியே இருக்கு. இருந்த 2 ரெஸ்டாரண்ட்டும் போயிடுச்சு. இனிமே இருக்கிறது வீடு மட்டும்தான். அதுவும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படியெல்லாம் போகாதுக்கா, நீ கவலைப்படாம இரு. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிப்பா இருக்க? ம், நல்லா இருக்கேன் ஆண்டி. கோச்சிங் கிளாஸுக்கு போயிட்டு வரியா? ஆமா ஆண்டி. ம், இந்த தடவை எப்படியாவது பாஸ் ஆயிடணும்னு வெறியோட படிச்சுக்கிட்டு இருக்கியான். கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவ. தேங்க்ஸ் ஆண்டி. டீ குடிக்கிறியா ஆகாசு? இல்லம்மா, வேண்டாம். ஃப்ரெண்டு ஒரு பார்ட் டைம் வேலை பத்தி சொல்லியிருக்கான். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. ம், சரிடா. சரிங்க ஆண்டி, நான் போயிட்டு வரேன். ம், வரேம்மா. இனியா நல்லா இருக்காளா ஆண்டி? ஆ, சரிங்க ஆண்டி, வரேன். ம். வரேம்மா. ம். ரொம்ப நாளாவே பார்ட் டைம் வேலைக்கு போகவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தியாக்கா. படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நான் தான் வேணான்னு சொன்னேன். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்கிற நிலமைய பார்த்தா என்னால் இவனுக்கு ஃபீஸ் கட்ட முடியுமான்னு கூட தோணலை. அதனால தான் வேலைக்கு போடான்னு சொல்லிட்டேன். எனக்கு மட்டும் இல்லைக்கா, நம்ம கூட வேலை பார்க்குற எல்லாருக்கும் இந்த நிலைமை தான். வேற ஏதாவது சின்ன இடத்த கூட வாடகைக்கு எடுக்க முடியுமா? எடுத்து ரெஸ்டாரண்ட் நடத்த முடியாதா? இந்த ரெஸ்டாரண்ட்டை நமக்கு திங்ஸோட கொடுத்தாங்க. அதே மாதிரி வேற ஒரு இடம் கிடைக்குமான்னு கூட தெரியலையே. அப்படியே கிடைச்சாலும் நிறைய பணம் கேட்பாங்க. கிடைக்கலனா எல்லா பொருளும் தனியா வாங்கணும். அதுக்கு நிறைய பணம் செலவாகும். ஒரு 10 லட்சமாவது கையில இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது செல்வி. அக்கா, அந்த ஓனர் கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுப்பார்லக்கா? நம்ம ரொம்ப கம்மியா தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். அதை வாங்கி எல்லாருக்கும் இந்த மாசம் சம்பளம் கூட ஒழுங்கா கொடுக்க முடியாது. மொத்தமாக மூடிட்டோம்.